ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானுசாமி குக்கிங். இன்றைக்கி வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மிகவும் ஆரோக்கியமான இடுப்புக்கு வலு சேர்க்கும் ஒரு இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இட்லி பொடி செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப டீப்பாக வறுத்துட வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு, அதை தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்கும்போது தான் இட்லி பொடி டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் போல், பெரிய பூண்டு 20 பல் போல் சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இது நிறையா சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பொதுவாகவே ஹார்ட்டுக்கு நல்லது இல்லையா? ஸோ அதனால் பூண்டு நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வாய்வு பிரச்சனை இருந்தாலும் இது வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நான் இதுக்கு எனக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 20 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி தான், பட்டு காஷ்மீரி சில்லி பொதுவாக காரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சில்லி வந்து நல்லா காரமாக தான் இருக்குது இந்த மிளகாய். இப்போ மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரும்போது வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே உப்பும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். எதுக்கு உப்பு சேர்த்து வறுக்கிறோம்னா, நம்ம தனியாக சேர்த்து அரைக்கும் போது வந்து நமக்கு சீக்கிரமாக வண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பையும் சேர்த்து வறுத்து நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது. வண்டெல்லாம் வராது, அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து மறுபடியும் எண்ணெய் சேர்த்துட்டு நான் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்ப்பேன். பாப்பாலாம் சாப்பாட்டில் குழம்புலலாம் கருவேப்பிலை வந்து தனியாக எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இட்லி பொடியிலலாம் நிறையா கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான்லாம் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால தான் நான் அதில் நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஆற விட்டுக்கலாம். ஆற விடும்போது அதில் வந்து நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம் சேர்த்து நல்லா கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்கு இதை தனியாக அரைக்கிறோன்னா, எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது நமக்கு நல்லா அரைப்படாது. ஸோ அதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நான் அதை 2 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன். பாதி வந்து மிக்ஸி ஜார்லேயே வச்சுட்டேன், மிளகாய் இதெல்லாம் அரைச்சது. மீதி பாதி எடுத்து வச்சுட்டேன். நான் 2 பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து அரைச்சாச்சு. மறுபடியும் செகண்ட் பேட்சும் அரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மறுபடியும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இட்லி பொடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.